லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பட்ட கஷ்டங்களை பற்றி மேடையில ரொம்ப ஓபனா பேசியிருக்கிறாங்க. லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில நடைபெற்றுச்சு. இதுல ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா, மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா, அவருடைய பேரன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா, தம்பி ராமையா, விக்ராந்த்னு பலர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. இது தவிர இயக்குநர்கள் நெல்சன், கே எஸ் ரவிக்குமார், தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்ட பிரபலங்களும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டாங்க. இதுல லால் சலாம் படத்துடைய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய தந்தை பற்றியும் சினிமாவில் அவங்க சந்திக்கிற சவால்களை பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 35 ஆண்டுகளாக நடிச்சு தனக்கென ஒரு பெயரை என்னுடைய அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற எந்த ஒரு மகளுக்கும் உரிமை இல்ல. கதை பிடித்ததால் தான் லால் சலாம் படத்துல அவர் நடிக்க ஒத்துக்கொண்டாரு. லால் சலாம் டீம் ஒரு லகான் டீம் மாதிரி. இங்க எழுத்தாளரை தெரியாது, எடிட்டரை தெரியாது, என்ன தெரியும் ஆனா தெரியாது, இப்படி ஒரு டீமை நம்பி ஏஆர் ரஹ்மான் மற்றும் ரஜினிகாந்த் இந்த படத்துல பணியாற்றி இருக்கிறது மிக பெரிய வரமா நான் பாக்குறேன். பொண்ணா இருந்தா இங்க படம் தர மாட்டாங்க, பெரிய ஆளா இருந்தாலும் படம் தர மாட்டாங்க, புது ஆளுக்கு கூட தருவாங்க, ஆனா எங்களுக்கு படம் தர மாட்டாங்க. அது இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குழந்தைகள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் பணியாற்றி இருக்கும் போதும் அவர்களுடன் நான் பெரிய அளவுல நேரம் செலவிட முடியல. அவர்களுடைய பள்ளியில நடந்த மீட்டிங்ல கூட கலந்து கொள்ளல. இருந்தாலும் அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா அப்பா பணம் கொடுக்கலாம், கூட இருக்கலாம், ஆனா இவர் எனக்கு படம் கொடுத்திருக்கிறார். அவர் இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல. மற்றொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கதைக்காக மட்டுமே இதில் அப்பா நடிக்க சம்மதிச்சாரு. என் அப்பா சங்கி கிடையாது. சங்கியாக இருந்திருந்தா அவர் இப்படத்துல நடிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. அவரை சோசியல் மீடியால சங்கின்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் அரசியல் மதங்களுக்கெல்லாம் கடந்து மனிதநேயம் கொண்ட மனிதரால் மட்டும்தான் இந்த படத்துல நடிக்க முடியும். அதனாலதான் இந்த படத்துல மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு இஸ்லாமியருடைய வேடத்தை ஏற்று அவரால் நடிச்சிருக்க முடிந்தது. அதனால அவரை சங்கின்னு சொல்ல வேணான்னு அனல் பறக்க பேசியிருக்கிறாரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்.